ஹலோ துபாயா? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய் நீதான் பேசுறியா? ஹவ் ஆர் யூ? ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ வீடியோ vlog பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. டுடே பார்த்தீங்கன்னா சண்டே, டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆச்சு. இன்றைக்கி என்ன பிளான், ஒரு 60 கிலோமீட்டர் ட்ராவல். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ஒன்று வாங்க போகிறோம். ஒரு மார்க்கெட் மாதிரி போய் ஒரு பொருள் ஒன்று வாங்க போகிறோம். நமக்கு இல்லை, ஃப்ரெண்டுக்கு. ஸோ அது அப்படியே ஒரு ஃபன்னாக ஒரு vlog பண்ணிட்டு அப்படியே பைக்கில் வேறு போகிறோம். அப்படியே ஒரு மோட்டோ vlog மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக போகலான்ட்டு. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 50 கிலோமீட்டர் கிட்ட, அதாவது நான் இருக்கிறது தஞ்சாவூர். இது வந்து ஒரு கிலோமீட்டர்னால் திருச்சி போகிறோம். பொன்மலைன்னு ஒரு ஏரியா. ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னாப்புல. ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்கும், சண்டே மார்க்கெட் மாதிரி. அது சரி அதிலே போவோம், அப்படியே பைக்லேயே போவோம் அப்படின்னு ஒரு பிளானு. அதனால தான் அதில் ஆக்ஷன் கேமரா செட்டப்லாம் செட் பண்ணிக்கிட்டு, ஆக்ஷன் கேமரா கிடையாது அது ஒரு செட்டப்பு. உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன் எப்படி என்ன பண்ணோன்னு. ஸோ அதான் போயிட்டுருக்கோம். இப்போ அப்படியே ஆனால் வீட்லேருந்து வண்டி எடுத்தோம், வண்டியே போயிட்டுருக்கோம். வழியாக இன்னும் 50 தூரம் இருக்குது. இன்னும் ஒரு 55 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்குது. செல்ஃபி ஸ்டிக்கர் இதுன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்த ஃப்ரெண்டுக்கிட்ட மொபைல் செட்டுன்னு பண்ணுறது. எப்படி வண்டி ஓட்டிக்கிட்டே பேசுறது, சும்மா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு போவோம். இதில் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே போகணும்ல, ஆக்சுவலாக பேசணும். சும்மாவே ரோட காமிச்சு எடுத்து எடுக்கிற மோட்டோ விளாக். ஸோ அப்படியே லைட்டாக ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு கொஞ்சம் மொபைலை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் யூனிவர்சிட்டி, அதாவது தஞ்சாவூரில் ஒரு பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம்னு ரொம்ப ஓல்டான ஒரு யூனிவர்சிட்டி. இது இந்த சைடில் இருக்குது. அப்படிங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரைட் சைடில் தமிழ் யூனிவர்சிட்டி. இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா, சேட்டலைட் மேப் போட்டு இந்த லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். நான் சேட்டலைட்டில் போட்டு நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேப்பை, அதுக்கு அந்த பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு அப்படிங்கிற ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு லெட்டரில் இருக்கும், ஒவ்வொரு எழுத்து. தா அப்படின்னு போட்டு ஒரு பில்டிங் இருக்கும், மீன் போட்டு ஒரு பில்டிங். மீன்னா அந்த ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா மீன் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனு நம்ம தமிழ் பல்கலைக்கழகம். எல்லாம் தெரியும் இங்கே தஞ்சாவூரில் இருக்கவங்களுக்கு. மேபி புதுசாக பார்க்குறவங்களுக்கு எலக்ட்ரா ஆஃபீஸ், எலக்ட்ரா ஆஃபீஸ் வந்து சிட்டிக்குள்ளே இருந்தது. இப்போ வந்து ஃப்ரீயாக இங்கே கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு ரோட, நல்லா நல்லாயிருக்கும் இந்த இடம். இந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளைஓவர் வரும். அந்த ஃப்ளைஓவர் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அந்த வியூ உங்களுக்கு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், உங்களுக்கு தெரியும், பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஏறி அந்த இறங்குற ஒரு டாப்பில் விட்டு இப்படி இறங்குற பாருங்கள், அந்த இடத்துல நல்லாயிருக்கும். அப்படியே தூரமாக எல்லாமே தெரியும். எப்படி இருக்குது பாருங்கள் வியூ, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மிஸ்ட்டு வேறு இருக்குது கொஞ்சம், இன்றைக்கி தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரியுது நல்லா. அந்த தண்ணியெல்லாம் வெயில் அடித்தாலும் செம்ம லுக்காக இருக்குது. அப்படியே நமக்கு தெரிஞ்சு கூட ஓட போட வேண்டியதா, செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு பச்சை பசங்க நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. ஏதோ பேசுவாங்க. அவ்வளோ
யாரும் டோல் வந்தாச்சு. இதெல்லாம் இருப்பாங்க போலீஸ்லாம் சார் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் இல்லை, சும்மா ஃபாஸ்டாக. அவ்வளோதான், திருச்சிக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் பெல்லுக்கு தான் போகணும். பாரத் எலக்ட்ரிக்கல் நினைக்கிறேன். அதான் போயிடுச்சு. அதான் எனக்கும் தெரில போனது. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இப்போ நடந்தது. அதை வந்து வீடியோ எடுக்காமல் விட்டுட்டான் பையன். வந்துட்டு இருந்தோம், போலீஸ் பேரிகார்டு போட்டிருந்தாங்க. என்ன நினச்சாங்கன்னு தெரியல, பொதுக்கு மறைச்சிட்டாங்க. சரி நம்ம தான் ஹெல்மெட்லாம் போட்டிருக்கோமே அப்படின்னு மறைச்சிட்டாங்கன்னு திரும்பி கேட்டால் என்ன மேம் அப்படிங்கும்போது அதுக்குள்ளே அவங்க வந்து போங்கன்ட்டாங்க. கையை காமிச்சு போங்கன்ட்டாங்க. சரி அதை வந்து லிஃப்ட்லாம் போகணும். இங்கே கட்டோம். சரி வந்தாச்சு. இந்த ரைட்டில் போனோன்னா பைபாஸ், இதில் நேராக போக வேண்டியதான். லொக்கேஷன்ஸ் இதுக்கப்புறம் தான் தெரியும். இது உனக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிற ரோடா? எந்த ரோடு? ஏர்போர்ட் இல்லை, ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறதா? அதெல்லாம் இல்லை. ஆ, நடுவுலேயே இங்கே இருக்கும். அது கேட்கும், பெரிய ஆள் தான் கேட்கும். சரி லோக்கல் ஆள். சரி தெரிஞ்சுக்கப்பா. ஒருட்ட கேட்டால் என்னத்த சொல்லு? ஜானிடா ஒரு அண்ணா பொன்மலை சந்தை இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் ஏறி லெஃப்ட் சார். ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் ஏறி லெஃப்ட்ல அண்ணா இறங்கினேனே தெரியும், பெரிய கிரவுண்ட். சரி சார் நைட்டு தானே சார் இது இதெல்லாம் வைப்பாங்களே ஃபிஷ் டேங்க், அதெல்லாம் இது மீன் தொட்டி அதெல்லாம் வைப்பாங்கல்ல, அது லெஃப்ட் போயிருங்க. லெஃப்ட்டில் உள்ள இருக்கும். அது ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் ஏறி இறங்கி லெஃப்ட் உள்ளே போகணும். போட்டு சரிண்ணா ஃபஸ்ட்டு ஃப்ளைஓவர் ஏறி லெஃப்ட்டில். அந்த இதுடாடா ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளைஓவர் இறங்கி லெஃப்ட்டில் தானே சொன்னார்? அது நான் போயிருக்கேன்னு நினைக்கிறேன்டா அந்த இடத்துல. ட்ரிபிள்ஸா லிஃப்ட் கேட்குறா? ஃபஸ்ட்டு ஃப்ளைஓவர் இறங்கி லெஃப்ட்டில் போனோம், சந்தை வருமாம். ஃபஸ்ட்டு காய்கறி சந்தை கேட்குறோன்னு நினச்சிக்கிட்டாங்க போல். அது நைட்டில் தானேப்பா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபிஷ் டேங்கு, இந்த பெட் அக்சசரிஸ் இது விற்கிறது. அப்புறம் தான் சொல்கிறாரு. ஆமாம் நல்லா இருக்குல்ல, ஒரே ஹைவே தான். பின்னாடி இப்படியே இப்போ போகிற டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் நேராக அந்த சைடில் போனோம்னா ஃபுல் சென்னை ஹைவே தான் இது. கோயம்புத்தூர் ஹைவேவா சென்னையா? அது இது தெரியல, திண்டுக்கல் ஹைவேன்னு நினைக்கிறேன். அதான் திண்டுக்கல் ஹைவே. பொன்மலை ஸ்டேஷனு லெஃப்டில் தானே போனோம். மதுரை இதுடா திண்டுக்கல் எல்லாம் அப்படி தான்டா போகணும். என்னடா இண்டிகேட்டர் ஒர்க் ஆக மாட்டேங்குது.
அது வந்து இது காய்கறி சந்தை கிரவுண்டு மாதிரி இருக்கும்னார்ல. ஸ்மாடிக்கல் பொன்மலை சந்தை எங்கே இருக்கு? ஸ்ட்ரெயிட்டாவா? ஸ்ட்ரெயிட்டாக ரொம்ப கொஞ்சம் தூரமா? ஆமாம். அவ்வளோதான் வந்துட்டோமா பொன்மலையா வாரச்சந்தையே? சரி நான் அப்படி அங்கே போயிடுவோமா? அந்த பக்கம் பட்டுமா வண்டியா? பட்டுவோம் இந்த சைடு போயிடுவோமா? உள்ளார பாட்டிடுவோம். என்ன அப்புறம் வாங்குறியா இல்லையா? வா அப்படியே போவா நடந்துட்டு. இங்க ஸ்டாண்டு தான் ப்ரோ. சரி செம்மையா இருக்கேடா. சரி அதில் வாங்கிட்டு போகலாம் ஒரு 2 வா. செம்மையா இருக்கு. இது ஸ்பெஷல் ஃபிஷ்ஷா என்னது? ஃபைட்டர் அது மாதிரி. என்ன 2 பேர் சின்ன சின்ன ஃபிஷ்லாம் குட்டியெல்லாம் நல்லா இருக்கு. இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. நான் வாழை பாருங்க எதுக்குலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ் டேங்க் வாங்கினோம்னா நல்லாயிருக்கும். டேங்க் வாங்கிட்டு தூக்கிட்டே நிற்கிறதா? எவ்வளோ ப்ரோ இதெல்லாம் வருது? ஒரு இது மட்டும் இதோட குட்டியாது சந்தையாக இருக்குப்பா. ஃபுல்லாக வந்து ஃபிஷ்ஷு எல்லாமே இருக்குது. எல்லாரும் இன்னும் பெருசாக இருக்கும் போல். ஃபுல்லாக அந்த சைடில் 2 சைடுமே ஃபிஷ்ஷு தான் ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க. வீடியோ தான் இருக்குன்னு வைக்கிறாங்க. இவ்வளோ கூட்டம்னா சத்தியமாக முடியாது. ஃபுல்லாக இதுதான் போகலடா. இங்கடா உள்ளாரா இங்கடா இருக்குது. சரி வந்து சீராடா. இதுக்கப்புறம் எல்லாம் ஃபேன்சி ஸ்டோர் அந்த மாதிரி தான் வைக்கும் போல. இல்லை இதுக்கப்புறம் தான் அந்த இதே வருது மெயினான ஐட்டமே. காடு எல்லாமே அதுக்கப்புறம் தான் வருது. அதுவா எங்கள் வீட்டில் இருக்குங்களா? என்ன அது? காக்டெயிலா? ஆப்பிள் காக்டெயில் அது தெரியல. அதான் நம்ம ஐட்டம் இருக்கு இங்கே. உன் பட்ஜெட் எது? ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா. பொருள் பெருசுல ஃபர்ஸ்ட்ல இருக்குல்லடா. ஓகேவா? ஓட்டு கேட்டு பார்ப்போம். நீங்கள் வந்து பொன்மலை சந்தை
தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஃபிஷ் டேங்க் ஒன்று வாங்கியிருக்கோம். அது இன்னும் எடுக்க போகிறோம். ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டு போவோம். இந்த டேங்க் தான் காட்டு. இந்த ஃபிஷ் டேங்க் தான். ஃபிஷ் டேங்க் ஒன்று வாங்கியிருக்கோம். தென் இந்த அக்சசரிஸ்லாம் வாங்கியாச்சு. பொன்மலை சந்தைக்கு வந்து செம்ம க்ரௌடு. வீடியோ ரொம்ப எடுக்க முடியல. பிறந்திருந்தாலும் வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபஸ்ட்டு உள்ளது வாங்கியாச்சு. மொத்தம் வந்து செலவு வந்து எவ்வளோ இருக்கும் என்ன பார்த்துங்க, உள்ளே எதுவும் நல்லா இருக்காங்க. ஓகே, தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கோம் வாங்குறதுக்கு. நீ எடுத்துகிட்டு போகணும் வேறு பத்திரமா. காரில் தான் எடுத்துகிட்டு போயிடலாம். எதுக்கு நமக்கு எதுக்கு இந்த பில்டப்? ஒரே இடத்துல பண்ணும். ஒரு ஸ்கிரீன் தான் இருக்கும். இதுக்கு தேவைப்படும் நல்ல டிவியில என்னால அதில் ஃபைனலி நாங்கள் வந்து ஃபிஷ் டேங்க் வாங்கியாச்சு. வர வழியில் சரியான மழை. ஊருக்கு வந்துட்டோம். செம மழை. பாருங்க ரோடெலாம். ஃபிஃப்டிக்கு தான் வாங்கினாப்புல ஃபிஷ் டேங்கு. கொஞ்சம் கடுப்பாக இருக்காப்புல. ஸ்டாண்டு கிடைக்கலன்னு ரொம்ப ஃபீலாக இருக்காப்புல. ஒருலே வாங்கி முடித்தாச்சு. கொண்டு வரதுக்குள்ளே தான் டஸ்ட் ஆகிடுச்சு. பஞ்சர் ஆகிடுச்சு எல்லாருக்கும். வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது போகணும். 102 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதுக்குள்ளே செம மழை. அங்கே பாருங்க செம சினாரியோ ஃபுல்லாக.